ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், த மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோங்க இது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டிக் இயர்ரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் காட்டுங்க அக்கா. அதோட பாம்பே டைப், கல்கட்டா டைப், டர்க்கி டைப் எல்லாமே இயர்ரிங்ஸ் காட்டுங்க. கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக, கொஞ்சம் ட்ரெண்டியாக காட்டுங்க அக்கான்னுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ், எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? எனக்கு போன உடனே பிடிச்ச இயரிங் செட்டுங்க இது. ஆன்டிக்கில் பண்ணியிருந்தாங்க. பேர்ல்ஸ், நம்ம ரைஸ் பேர்ல்ஸ் இருக்குது இல்லைங்க, அந்த ரைஸ் பேர்ல்ஸ் கீழே ஹேங்கிங் மாதிரி கொடுத்துட்டு ஃபுல்லு ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சுங்க. 12 கிராம் தான் இருந்துச்சு. அடுத்தது இது ஒரு சான்பாலி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஆன்டிக் பீஸ் தான். ஸ்டார்ஃப் மாதிரி மேலே கொடுத்துட்டு எனாமில் பாலிஷ் வருது. இதுக்கு கீழே ஹேங்கிங் டாலர் எதுவுமே தொங்குற மாதிரி இல்லை, ரவுண்டு ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. 13 கிராம் கிட்ட இருக்குங்க. அடுத்தது இந்த பேர் பாருங்கள், பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. லக்ஷ்மி அம்மா உருவம் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு நடுவில் ஒரு ஜும்கா தொங்குது, நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும். கீழே ஒரு ஜும்கா தொங்குது இல்லைங்க, அதே பேட்டர்னில் மேலே நடுவில் இருக்கிற லக்ஷ்மி அம்மா மேலே ஒரு ஜும்கா இருக்குது. அதுக்கு குட்டி குட்டி சலங்கு வச்சுருக்காங்க. ப்ளைனில் ரைஸ் பெரிய பெரிய போல்ஸ் வந்து அதுக்கு ஹேங்கிங் சைடில் கொடுத்துருக்காங்க. ரூபி அண்டு கெம்பு ஸ்டோன்ஸு, ஜெர்கான் ஸ்டோன்ஸு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அழகான பேட்டர்னுங்க, வேறு லெவல் இருக்குது. நம்ம கிராண்டாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், வெட்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு இயர்ரிங்ஸ் மட்டும் போட்டால் போதுங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. பெருசாக இருக்குது, சான்பாலி பேட்டர்ன் மாதிரி. செமையான மாடல்ஸ். அது மட்டுமே இல்லைங்க, இது மாதிரி நம்ம நார்மல் டெய்லி வேர் பண்ணுற மாதிரி, ஏதாவது அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ப்ளைன் கோல்டு, எனாமில் பாலிஷ், நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. அதோடு நான் மேலேயே வெயிட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. ஜிஆர்டி அண்ணாலே வேஸ்டேஜ் ஜாஸ்தி அக்கான்னுட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னவோ கரெக்டு தான். நீங்கள் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். இங்கே வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குல்லங்க, அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குது இயர்ரிங்ஸில், ஆன்டிக்கில். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 18% வரைக்கும் நம்மளுக்கு வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் பாருங்கள், எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குது இல்லைங்க. சூப்பரான பேட்டர்னுங்க. 12 கிராம் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக எனக்கு ரோடியம் பாலிஷ் மாதிரி சில்வர் அண்ட் கோல்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் காதோட ஒட்டின மாதிரி வேணும்னாலும் இங்கே அவைலபிள் இருக்குது. எனாமில் போட்டு சான்பாலி பேட்டர்னில் கூட இருக்குங்க. இது வந்து பிளாக்கு அண்டு ஒயிட்டு ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பரான பீஸு. 14 கிராம் இருக்குது. அடுத்தது இது ஒரு கிராண்டான ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி தாங்க. செமையாக பண்ணியிருந்தாங்க. நான் கீழே டீட்டெயிலாக காட்டுற பாருங்கள். அந்த இயர்ரிங்ஸ்க்கு அவ்வளோ அழகாக ஒரு தேர் இழுப்பாங்க இல்லைங்க கடவுளுக்கு, அது மாதிரி தேர் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே பிங்க் கலரு பீட்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே ஹேங்கிங்கில் அவ்வளோ அழகாக கீழே ஒரு யானை எலிஃபெண்ட் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஹார்ஸ் மேலே வர மாதிரி எவ்வளோ அழகான ஆன்டிக் யூனிக்கான பீஸ் பாருங்கள். அந்த எலிஃபெண்ட் தொங்குது. அவ்வளோ ஒர்க் ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சுங்க. இது மாதிரி இதுக்கெல்லாம் 12 கிராமும் 18 கிராம் அப்படி இருக்குங்க. ஆனாலும் வேஸ்டேஜ் வந்து 20% கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 2% அவங்க கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம இது ஈஸியாக வாங்கிடலாம். என்ன சொல்கிறது? அடுத்தது இது ஒரு சான்பாலி கலெக்ஷன் இயர்ரிங்ஸ் தாங்க. சுத்து ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. டெம்பிள் ஜுவல்லரி பேட்டர்ன் வருது. இப்போ மேலே கீழே வந்து எமரால்ட்ஸ், பெரிய பெரிய எமரால்ட்ஸ் பீட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. குட்டி குட்டி ரூபி எமரால்டு ஸ்டோன்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து அந்த எமரால்ட் பீட்ஸ்க்கு வந்து குட்டி குட்டி போல்ஸ் முத்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெரிய பார்டரு, அவ்வளோ அழகான பேட்டர்னுங்க அது. அடுத்தது இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டட்டு மாதிரி காது கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஜும்கா வருது. அதுக்கு உள்ளே வந்து ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங் பாருங்கள், 4 விரல் எவ்வளோ லென்த் இருக்குது அவ்வளோ லென்த் வரைக்கும் இருக்குது. 2.5 பவுன் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. சோலிட்டாக இருந்துச்சுங்க. கெட்டியான பேட்டர்ன். அடுத்தது இங்கே ஒரு ஸ்டோனு அண்டு இயர்ரிங்ஸு ஜும்கா இருக்கான்னுட்டு ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க. இருக்குங்க. பிங்க்கு, ஒயிட்டு, ப்ளூ, க்ரீன்னுட்டு நிறையா கலெக்ஷன் இருக்குது. அடுத்தது இது ஒரு டான்ஸிங் கேர்ள் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சூப்பராக இருந்துச்சுங்க. சாலிடான பீஸு. 13 கிராம் கிட்ட இருக்குது. அடுத்தது இது மாதிரி பேட்டர்ன்ஸ் கூட இருக்குங்க. ரூபி, எமரால்ட்ஸு, பீட்ஸு தொங்குற மாதிரி, ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த சிம்பிளாக இது மாதிரி
ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வந்து செயின் வந்து கீழே வந்து ஜும்கா மாதிரி ஃபுல்லு எமரால்ட்ஸு ஃபுல்லு ரூபி பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கு நிறையா மாடல்ஸ் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டில் ட்ரை பண்ணல அதே பேட்டர்னில் 10 கிராம் சூப்பர் இல்லை 1.25 பவுண்டில் கூட இருக்குங்க. 2 வெயிட்லேயும் இருக்குது. அது நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது 10 கிராம் தான் இருக்குது. இந்த இவங்க ட்ரேயில் எடுத்து வச்சுருக்க பாருங்கள். இது 12 கிராம் கிட்ட இருக்குது. சேம் டு சேம் பேட்டர்னுங்க. 2 ஒரே பேட்டர்ன் தான். வெயிட் கொஞ்சம் 2 கிராம் கம்மி இருக்குது. இது என் கையில் இருக்கிறது. யாராவது சிஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா இது மாதிரி பேரு செட்டாக வாங்கிக்கோங்க. ஒரே பேட்டர்ன் செம்மையாக இருந்துச்சு. 2 மாடல் இருக்குது. ஒரே மாடல் தான் மாதிரி இருக்குது. அடுத்தது இது ஒரு நார்மல் எல்லோ பாலிஷ் கோல்டில் தான் பண்ணியிருக்காங்கங்க. ரூபி அண்ட் எமரால்டு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கெம்பு ஸ்டோன்ஸ் மாதிரி. கீழே ஹேங்கிங்கில் வந்து பெரிய பெரிய பால்ஸ் ப்ளைன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. சாந்த்பாலி பேட்டர்னுங்க. நடுவில் ஒரு பால் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே காது கிட்ட வந்து ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் காதில் போட்டால் இவ்வளோ பெரிய லென்த்தாக இருக்கும். நம்ம இயர்ரிங்ஸு ப்ராடாக ஹெவியாக போட்டோன்னா கழுத்தில் எதுவுமே போட வேண்டியதில்லை. அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்தது இது ஒரு ட்ரெடிஷ்னலான மேங்கோ இயர்ரிங்ஸ் தாங்க. 6 கிராம் தான் இருந்துச்சு. யாருக்கிட்டாவது மேங்கோ மாலை மாங்காய் மாலை இருந்துச்சுன்னா அதுக்கு செட் பண்ணி இது மாதிரி வாங்கிக்கோங்க. ஜிஆர்டியில் இருக்கான்னுட்டு கேட்டுருந்தாங்க. இருக்குது, அவைலபிள் இருக்குது, வாங்கிக்கோங்க. 6 கிராம் தான் இருக்குது. இது மாதிரி இருக்கும் காதில் போட்டால். நல்லா இருந்துச்சு. 3 மாங்காய் மேலே இந்த சைடு ஒரு மாங்காய் அந்த சைடு ஒரு மாங்காய் கீழே ஒரு மாங்காய் தொங்குற மாதிரி பேட்டர்ன் சூப்பர் இல்லை. அடுத்தது இது மாதிரி காசு மாதிரி கூட இருக்குங்க. இதில் 2 பேர். அந்த மாங்காய் ஒன்று காசு ஹாரம் காசு நெக்லஸ் யாராவது வச்சுருந்தா இது மாதிரி கூட நீங்கள் பேரப் பண்ணி போட்டிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. காசு அப்படியே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஹார்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்து ஒரு காசு காது கிட்ட வருது. கீழே வந்து 4 காசு வந்து ஒட்டின மாதிரி கொடுத்துருக்கான். இதே 6 கிராமே அதே 6 கிராமே. அடுத்தது இது ஒரு பாம்பே டைப்பு பெருசாக செமையான ஒரு இயர்ரிங்ஸ் தாங்க. எனாமில் பாலிஷ் வருது பாருங்கள். சாலிடாக கொடுத்துருக்காங்க. 2 ஹூக்கு வச்சுருக்காங்க. வெயிட் அவ்வளோ வெயிட் இருக்குது. 3 பவுன் கிட்ட இருக்குல்ல. கீழே சலங்கு பார்த்தீங்களா அழகாக இருக்குது. அந்த பீகாக்கு ஃபெதர் வந்து மயில் என்ன கலர் இருக்குமோ அந்த கலர் அப்படியே கொடுத்துருக்காங்க. வெயிட்டாக இருக்குங்க. 3.25 பவுன் கிட்ட இருக்குது. இது மாதிரி பேட்டர்ன்ஸ் கூட இருக்குது. வேணுமுன்னா வாங்கிக்கோங்க. சொல்லியிருக்கேன் இல்லைங்க. காசு இது வந்து 6 கிராம் தான். மாங்காவும் 6 கிராமே காசு 6 கிராம் தான். நல்லா இருந்துச்சு. இந்த பேட்டர்ன் ப்ளைனாக இருக்குது. 3/4 பவுன்லவே நம்மளுக்கு லென்த்து லைட் வெயிட் மாதிரி கெட்டியாக தெரியுது. ஆனாலும் லென்த்தாக தெரியுது. காதில் போட்டால் எவ்வளோ லென்த் இருக்கும் பாருங்கள். எங்கள் விரல் 4 விரல் மாதிரி இருக்குது. அடுத்தது இது ஒரு எனாமில் போட்டால் இயர்ரிங்ஸ் தாங்க. 2 பவுன் கிட்ட இருக்குது. 1 கிராம் அப்படி இப்படி இருக்குது. 2 கிராம் கிட்ட 2 பவுன் கிட்ட இருக்குது. எனாமில் பாலிஷு ரெட் அண்டு க்ரீனு எனாமில் வருது. இது தாங்க வேறு லெவலான பீஸு. நல்லா ஒத்தி பாருங்கள். 9 கிராம் தான் இருக்குது. சாந்த்பாலி இயர்ரிங்ஸு சாலிடாக பண்ணியிருக்காங்கங்க. திக்காக இருக்குது இயர்ரிங்ஸு. எனக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவ்வளோ அழகாக பிடிச்சின்னு இருந்துச்சுங்க. கீழே வந்து அந்த ஜும்கா பாருங்கள் எவ்வளோ அழகாக சாலிடான பீஸுங்க. 9 கிராம் கிட்ட இருக்குது. அடுத்தது இது மாதிரி பீட்ஸு ஸ்டோன்ஸ் வச்சது கூட இருக்குங்க. 10 கிராம் கிட்ட வருது ஒரு ஜும்கா. சூப்பராக இருக்கும். இது மாதிரி எல்லாம் போட்டு ஒரு ஹாரம் கழுத்தில் போட்டால் சூப்பரான மாடல். அடுத்தது இது மாதிரி எனாமில் போட்டது இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் பேட்டர்னு. 10 கிராம் கிட்ட இருக்குது. இது மாதிரிலாம் ப்ளைனாக கூட இருக்குங்க. இங்கே ஜிஆர்டியில் 10 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகி 20 கிராம் 2.5 பவுன் வரைக்கும் இருக்குங்க. இது ஒரு சாந்த்பாலி இயர்ரிங்ஸ் தான். ப்ளைனாக வெறும் சலங்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இது பேட்டர்னே பாருங்கள் கல்கட்டா பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுவுமே ஒரு சின்ன குட்டி ஜும்கா ஒன்று ஹேங்கிங்கில் கொடுத்துட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் டெய்லி நம்ம போடலாம். ஏன்னா எதுவுமே ஸ்டோன் இல்லை, எந்த மாதிரி மெலிசாவும் இல்லை, ஸ்டிஃபாக இருக்குது அப்படியே. இதெல்லாம் கல்கட்டா பேட்டர்னுங்க. நம்மக்கிட்ட ஹாரம் இருந்துச்சுன்னா ஓல்டு மாடலுங்க இது. ஆனாலும் இப்போ கூட நிறைய பேர் வாங்குகிறாங்க இந்த கல்கட்டா பேட்டர்ன் இயரிங்ஸு. இந்த இயரிங்ஸு பாம்பே டைப்பு சலங்கு நல்லா இருந்துச்சு. இதுவுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்தது இது மாதிரி பேட்டர்ன்ஸில் ஸ்டோன்ஸ் இயரிங்ஸ் கூட இருக்குங்க. 4 கிராமில் இந்த இருக்குது. பிங்க்கு, ஒயிட்டு, மெரூனு, க்ரீனுன்னுட்டு சூப்பரான மாடல்ஸ் இருக்குது. இது மாதிரி ஸ்டோன்ஸில் வேணும்னு சொன்னிங்கன்னா இது மாதிரி பேட்டர்ன்ஸில் கூட எடுத்து கொடுப்பாங்க. இது குட்டி குட்டி பாக்ஸில் இருக்குங்க. அவங்க டிஸ்பிளேயில் வைக்கலை, உள்ளேருந்து எடுத்து காட்டுறாங்க ஸ்டோன்ஸ் இயரிங்ஸ் என்ன பார்த்தீங்களா.
கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்குது. இதெல்லாம் ஓல்டு மாடல் தான், ஸ்ரீதேவி கமலம்னு சொல்லுவாங்கள்ல. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது டிசைன் எல்லாம். இது நல்லா இருந்துச்சு. மம்மி டேடி கமல் மாதிரி போல்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த கீழே லேயரில் இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த காலத்தில் போட்டிருக்கோம் இல்லைங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒயிட் கலர் ஸ்டோன் மாதிரி. இது வந்து பாருங்கள், மீன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு செயின் மாதிரி தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பேர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்று பாருங்கள், எவ்வளோ அழகான பீஸ் இருக்குது. இதெல்லாம் ஓல்டு தான், ஆனால் ஓல்டு இஸ் கோல்டுன்ற மாதிரி இப்போ கூட வாங்குறவங்களும் இருக்காங்கங்க. இது அவ்வளோ அழகாக இருக்கும், காதில் போட்டால் கூட. நைட் டைம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நான் மேலே மென்ஷன் பண்ணுறது வந்து வெறும் கோல்டோட வெயிட் தாங்க மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்டோன்ஸ் இருந்தாலும், போல்ஸ் இருந்தாலும், ஏதாவது முத்து, பவளம், எமரால்ட்ஸ், பீட்ஸ் எது இருந்தாலும் நம்ம தனியாக அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் வைஸாக இருந்தால் கேரட் வைஸாக காசு பே பண்ணணும். இல்லை ஸ்டோனுக்கெல்லாம் நார்மல் ஒரு கல்லுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு இருக்கும், அதுக்கு தனியாக காஸ்ட் பே பண்ணணுங்க. இது மாதிரி கூட இருக்குங்க இங்கே. ஏன்னா இது கரெக்டாக ஒரு 6 கிராம் என்னவோ இருந்துச்சு. லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. காதுக்கு தனியாக மாட்டல் இல்லை, அப்படியே காதில் போட்டு திருப்பிட்டா அப்படியே சுற்று மாட்டல் வந்த மாதிரி இந்த பேட்டர்ன் கூட இருக்குது. இது மாதிரி டெய்லி வேர் பண்ணுற மாதிரி பேட்டர்ன்ஸ் கூட இருக்குங்க. கொஞ்சம் சிம்பிளாக கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் கூட டெய்லி பண்ணலாம். காதில் போட்டுட்டு டெய்லி வேர் பண்ணலாம். கெட்டியாக இருக்கும். ஓல்டு மாடல் தான், ஆனால் ஆனால் நல்லாயிருக்கும். எனாமல் பாலிஷ் கொஞ்சோண்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். சாந்தாலி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் கூடுதலாக இருக்குது. 10 கிராம் கிட்ட இருக்குங்க இந்த ட்ரேயில் இருக்கிறது. இது கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. ஒரு மயில் வந்து ஃபுல்லாக ரிட்டனில் திரும்பி படுத்த மாதிரி இருக்குது பேட்டர்னு. இது ஒரு சாந்தாலி பேட்டர்ன், மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இயரிங்ஸ் பாருங்கள், விசிறி மாதிரி எவ்வளோ பெரிய இயரிங்ஸ் தெரியுமா? 2 பவுன் இருக்குங்க கரெக்டாக. லைட் வெயிட்டு தான். அடுத்தது இது ஒரு டர்க்கி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. நம்ம துபாய் பேட்டர்னு சொல்லுவாங்க. ஃப்ளவர் மாதிரி, ரோஸ் ஃப்ளவர் மாதிரி வந்துட்டு கீழே ஹேங்கிங்கில் ப்ளைன் சலங்கோர மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது ஒரு ட்ரெடிஷ்னலான பீஸ் தாங்க. லக்ஷ்மி அம்மா உருவம் வருது, கீழே குட்டி ஹேங்கிங் வருது. 2 ஸ்டோன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, ஜும்கா மாதிரி கொடுத்துட்டு. இதுவுமே அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான பீஸ் தான். இது மேங்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 6 கிராமில் காட்டினேன் இல்லை, இது 3.5 கிராம் என்னவோ இருந்துச்சுங்க இந்த ட்ரேயில் இருக்கிறது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டு சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இது கல்கட்டா பேட்டர்ன் டைப்பு. இதுவுமே கொஞ்சம் சூப்பராக இருக்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. ஒரு லீஃபு ஃப்ளவர் ஆஃப் சன் மாதிரி கொடுத்துட்டு அந்த ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கம்பி டைப் மாதிரி, ரெக்டாங்கிள் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த ஜும்கா குட்டியாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது மாடலு. அடுத்தது இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். நம்ம சேனல் பார்க்குறவங்க நான் இந்த விளாக் எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் புதுசாக நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்ம சேனலுக்குள்ளே வந்தவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த மாடல் இயர்ரிங்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லா சிஸ்டர்ஸு எல்லா மாடல்ஸ் கேட்குறாங்க. 10 புடி 12 புடி எல்லாம் செயின் காட்ட சொல்லிட்டு இங்கே ஜிஆர்டியில் அவ்வளோ அவைலபிள் இல்லை. நான் டி நகர் ஜிஆர்டிக்கு போயிட்டு அங்கே நான் கம்பல்சரி கொஞ்சம் லேட் ஆகும், டிலே ஆகும். எப்படியாவது யார் என்ன மாடல் கேட்டாலும் நான் கண்டிப்பாக ஷோ பண்ணுவேன். ஆனாலும் கொஞ்சம் முன்னா பின்ன ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். இதெல்லாமே 10 கிராமில் வந்து இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் தாங்க. அழகழகான பேட்டர்ன்ஸுங்க, சாலிடான பேட்டர்ன்ஸு. ஜிஆர்டி ஆனாலும் ஒரு பிராண்டு தான். எவ்வளோதான் வேஸ்டேஜ் இருந்தாலும் ஜிஆர்டியில் தான் எல்லா லேடிஸ் வாங்குவாங்க. எனக்கு பிடிக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்கீமில் போட்டுட்டு நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கலாம். இந்த விளாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.